ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு நெய் ஊற்றிக்கோங்க. அதில் இது வந்து ரவா இல்லைன்னா வந்து சம்பா கோதுமை. சம்பா கோதுமையை வந்து உடச்சி வச்ச அது என்ன பண்ணணும், நெய்யை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து இந்த ரவா வந்து வறுத்துடணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி அளந்துக்கிறோம். ஒரு டம்ளர்னால் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேசரி பவுடர் அது கொஞ்சம் போட்டுக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுருக்கேன், கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றிக்கணும். ஒன்றுன்னா நம்ம 2 தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா ஆஃப்னு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அப்புறம் சுகர் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஆஃபுக்கு ஆஃப் எடுத்ததுக்கு கொஞ்சம் அதுக்கு அந்த அளவுக்கு ஆஃப் சுகர் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுறோம். இப்போ மேலே நெய் கொஞ்சம் ஊற்றிடலாம், இன்னும் கொஞ்சம் மேலே. நெய் ஊற்றிக்கலாம், அப்புறம் டால்டா கூட போட்டுக்கலாம். நான் சில பேர் நெய் தான் பிடிக்கும், டால்டா வந்து அப்படியே மேலே இதுவாகும். இது மேலே வந்து கொஞ்சம் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு, அப்புறம் பாதாம், கேஷ்நட்டு, பிஸ்தா ஏதாவது நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே அப்படி போட்டுடலாம்.